ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சந்தோஷமான விஷயத்தை தான் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னான்னு பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம ஜூலி வந்து ஆக்சிடென்டலாக தான் மேட்டானா, இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு வந்து மேட்டானோன்னா 60 டேஸ் கழித்து குட்டி போடுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கூகுளில் ரிசர்ச் பண்ணது அதெல்லாம் படி பார்த்தா, அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 60 டேஸில் எடுத்த வீடியோ. அப்போ வந்து பார்த்தா வயிறு நல்லாவே கீழே இறங்கி இருந்துச்சு. அவள் குட்டி போட்டுருவான்னு நாங்கள் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் 60 டேஸில் வந்து அவள் குட்டி போடலை. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. இந்த 60 டேஸில் வந்து நம்ம அவளை ரொம்பவே நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நல்லா ஃபீடு பண்ணி அவளை வீட்டுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கிட்டு ரொம்பவே நல்லா தான் கேர் பண்ணியிருந்தோம். அப்புறம் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், இன்றைக்கி குட்டி போட்டுருவான்னு. பட் அப்போலாம் அவள் போடவே இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஒரு நாள் எக்ஸ்பெக்டே பண்ணாத அன்னைக்குன்னு பார்த்து அவளை வெளியே வேறு கட்டி போட்டு சொன்னோம். உள்ளார வந்து அவள் ஏதோ அழுக்காக்கிட்டான்னு சொல்லி அங்கே கழுவி விட்டுருந்தோம். ஸோ அவளை வெளியே வந்து படுக்க போட்டுருந்தோம். அவள் போய் வெளியே படுத்திருந்தா அங்கேயும் ஆனால் அவளுக்கு எல்லாமே துணி எல்லாமே விரித்து விட்டு நல்லா தான் நம்ம வச்சுருந்தோம். அங்கே அன்னைக்குன்னு பார்த்தா அவள் குட்டி போட்டுட்டா. குட்டி போட்ட கிளிப் வந்து அடுத்து வரும் பாருங்கள். அவள் வந்து ஸ்டார்டிங்கில் 4 மணி போலேயே குட்டி போட ஆரம்பிச்சிட்டா போல் விடிய காலையில். ஸோ விடிய காலையில் நாங்கள் ஒரு 5:30 போல் போய் பார்த்தோம். அப்போ பார்த்தா 3 குட்டி இருந்துச்சு. 2 ப்ரௌன் கலரில், ஒரு 2 வந்து சாக்லேட் ப்ரௌனு, அப்புறமேட்டு 1 வந்து ஒயிட்டு. அப்புறமேட்டுக்கு நாங்கள் அவளை சரின்னு உள்ளே கூப்பிட்டு வந்து போட்டோம், குட்டிக்கெலாம் குளிரமேன்னு சொல்லி. அப்போ பார்த்தா உள்ளே வந்து 300 குட்டி போட்டால். குட்டி போட்டு ரொம்ப நேரம் வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கிற மாதிரியே இருந்தால், ரொம்பவே ஒரு பயத்தோடே இருந்தால் நம்ம குட்டி யாராவது எதாவது செஞ்சுருவாங்களோ என்ன ஏதுன்னு. ஃபஸ்ட்டு யாரையுமே விடலை, என்னை மட்டும் விட்டா. அதுக்கப்புறமேட்டுக்கு குட்டியெல்லாம் போய் நாங்கள் அதை உள்ளார துணியெல்லாம் போட்டு அதை செட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் பார்த்தா 300 குட்டி போட்டிருக்கா. மொத்தமாக ஜூலி வந்து 5 குட்டி போட்டுட்டா. ஸோ 5 குட்டியுமே ஆரோக்கியமாக இருந்துச்சு, நல்லாவே புசுன்னு இருந்துச்சு. பாருங்கள், அடுத்த கிளிப்லலாம் உங்களுக்கு தெரியும். அதுவும் இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் வந்து நாயை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அதை வந்து சேஃபாக எங்கே ஃபீல் ஆகுமோ அங்கே தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க, அங்கே தான் வச்சுருக்கணும்னு. அந்த மாதிரி தான் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருந்தோம். வீட்டுக்குள்ளே இப்போ பாருங்கள், எல்லா குட்டியும் சேர்த்து வச்சு அது பக்கத்தில் இழுத்துக்கிட்டா. நாங்கள் வந்து எத்தனையோ வாட்டி அதுக்கு துணி போட்டு பார்த்தோம். ஆனால் வந்து துணியை தள்ளி விட்டு போய் தரையில் தான் படுத்துக்கிட்டா. கீழே வெறும் தரையிலேயே போட்டுக்கிட்டா. பேப்பரும் போட்டு பார்த்தாச்சு. பேப்பரை வந்து அவள் போட்டோன்னே கிழிச்சு விட்டுறா, அந்த மாதிரி பண்ணால். இந்த வீடியோவில் பாருங்கள், அவள் குட்டிலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் ஓடி இருக்கும். எதுவுமே கண் முழிக்காதனால பிறந்த குட்டிங்கெல்லாம் கண் முழிக்காது. அது கண் முழிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 15 to 12 நாள் ஆகும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அது குட்டிலாம் கண் முழிக்கும். நம்ம ஜூலியோட குட்டிங்கெல்லாம் கண் முழிக்காமல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. அதை வந்து அவள் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. அப்புறமேட்டுக்கு நான் க்ளவுஸை போட்டு அதுங்களை தூக்கி அது பக்கத்தில் விட்டேன் சில வாட்டி. அது வாயால் இப்படி குட்டிங்களை தூக்குறப்ப எனக்கா பயமாயிடுச்சு, கடிச்சிருமோ, ஏதாவது பல்லு பட்டு ஏதாவது குட்டிங்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிருமோ அப்படின்னு. ஆனால் அது வந்து ரொம்பவே நல்லாவே பார்த்துக்கிட்டா. மற்ற யாரையுமே அவ்வளோக்கா பக்கத்தில் விடல, நாங்கள் இல்லாத. இப்போ அவள் வந்து ரொம்பவே ஷையாக இருந்தா. அப்புறம் பயந்துக்கிட்டு இருந்தா, நம்ம குட்டியை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களோ அந்த மாதிரின்னு. ஆனால் நாங்கள் இருக்கிறப்ப மட்டும், நானும் எங்கள் அம்மாவும் இருக்கிறப்ப மட்டும் அவள் வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுவாள். வெளியாளுங்களை வந்து நாங்கள் அவ்வளோக்கா யாரையும் பெருசாக பார்க்க விடலை. ஸோ இதுதான் கைஸ், நம்ம ஜூலி போட்ட 5 குட்டியும். 3 வந்து ஒயிட்டு, அப்புறம் அப்புறம் 2 வந்து சாக்லேட் ப்ரௌனு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 4மே மேலாக போட்டிருக்காங்க நம்ம ஜூலி குட்டி. ஜூலியோட குட்டிங்க பார்த்தீங்கன்னா 4 மேலே 1 ஃபீமேலு. அந்த ஒரே ஒரு ஃபீமேல் வந்து ப்ரௌனில் இருக்கும். மற்ற 4மே 3 ஒயிட்டில் இருக்கிறது, ஒரு 3 ஒயிட்டு, அப்புறம் ஒரு சாக்லேட் ப்ரௌனில் இருக்கிறது வந்து மேல். ஜூலியோட குட்டிங்கெல்லாம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எல்லாமே அதுக்கிட்ட பால் குடிச்சிக்கிட்டு எல்லாமே பொம்மை மாதிரி இருந்துச்சுங்க. நம்ம தூக்கி விளையாடுறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் ஜூலி வந்து பக்கத்தில் போனாலே ஒரு வாட்டி உஷாராயிடும், என்னடா பண்ணுறாங்க நம்ம குட்டியை அப்படின்னு எந்திரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடும். அது வந்து என்கிட்ட அது குட்டிங்களை வந்து பயப்படாமல் விட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மற்றவங்க தூக்குனாங்கன்னா உடனே ஓடி போய் நிற்கிறது, அந்த மாதிரி பண்ணும். ஃபஸ்ட்டு நான் ஜூலி குட்டியை வந்து வெளியிலேருந்து உள்ளார வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வரதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 குட்டியை மட்டும் நான் கையில் எடுத்துகிட்டு வந்தோன்னே அது பின்னாடியே எந்திரிச்சு ஓடி வந்துருச்சு. இங்கே பாருங்கள் அதோட குட்டியே இவ்வளோ அழகாக இருக்குன்னு, ரொம்பவே க்யூட்டாக இருக்குங்க 5 குட்டியுமே. இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஜூலி குட்டிங்களுக்கு என்ன ஆச்சு என்ன ஏதுங்கிறத சொல்லுவோம். இது வந்து நவம்பர் 28 குட்டி போட்டுருச்சு. நம்ம வந்து இப்போ தான் வீடியோ போடுறோம், ஏன்னா அதுங்கெல்லாம் வளரட்டும்னு. நடுப்புற பார்த்திங்கன்னா குட்டிங்களுக்கு சில நோய் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. அது எல்லாத்துலேருந்தும் ரிக்கவர் பண்ணி கஷ்டப்பட்டு நம்ம எல்லா குட்டியும் கொஞ்சம் நல்லா வளர்த்தாச்சு.
ஸோ இதுக்கப்புறம் அந்த குட்டிங்களுக்கு வந்த டிசீஸு அதுலேருந்து நம்ம அதை எப்படி ரிகவர் பண்ணோங்கிறது, அதோட க்ரோத் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் அடுத்த வீடியோவில் பார்ட் 2 ஒன்று போடுறேன். அடுத்த பாட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவை லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. பாய் பாய்.